ரிலீஸ் ஆன 6வது நாளே 2024ஓட அதிக வசூல் பட்டியலில் ஒரு முக்கியமான இடத்த பிடிச்சிருக்கு. எவ்வளோ வந்திருக்கு இது வரையும் 6 நாளில், எத்தனாவது இடத்த பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இது இல்லாமல் இன்னும் சில படங்கள், முக்கியமாக ஹிந்தி திரைப்படங்கள், மலையாளம், இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி நான் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். அதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. ஆமாங்க, நிழல்கள் படத்தில் வந்து பூங்கதவே தாழ்த்திரவாய் அப்படிங்கிற ஒரு பாட்டு, அந்த பாட்டில் வரக்கூடிய ஃப்ரேம் தான். ஸோ டோராக அப்படியே பூவாக திறக்கும், சூப்பராக இருக்கும். அந்த பாட்டே பயங்கர ஃபேவரட், என்னோட மோஸ்ட் ஃபேவரட் சாங். இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் தியாகராஜன், பி மணி, அப்புறம் குகன்ராஜ், அகிலேஸ்வரன், நந்தகுமார் அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன். அது எனக்கு தெரிஞ்சு மேபி ரொம்ப டஃப்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நீங்கள் கெஸ் பண்ணுறீங்களா, கண்டுபிடிக்கிறீங்களா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃப்ரேமை பாருங்கள், கெஸ் பண்ணுங்கள். ஸோ சவி அ பிளடி ஹவுஸ் ஒய்ஃப் அப்படிங்கிற படம் டே 6 இந்தியாவில் வந்து 48 லட்சம், வேர்ல்டு வைடு 53 லட்சம். இந்தியா முழுக்க 7 கோடியே 64 லட்சமும், வேர்ல்டு வைடு 8 கோடியே 16 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 15 கோடி. ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி 9 கோடிக்கு தேட்ரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு. இது வரையுமே ஒரு 4.5 கோடி கிட்ட தான் ஷேர் வந்திருக்கு. ஸோ இன்னுமே ஒரு டபுள் மடங்கு எடுக்க வேண்டியது இருக்குது. அப்புறம் மிஸ்டர் அண்ட் மிஸ்டர்ஸ் மஹி அந்த படத்தோட டே 6 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 2 கோடியே 13 லட்சம், வேர்ல்டு வைடு 2 கோடியே 38 லட்சம். இந்தியா முழுக்க இந்த படம் 26 கோடியே 43 லட்சமும், வேர்ல்டு வைடு 28 கோடியே 8 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் கேங்ஸ் ஆஃப் கோதாவரி இந்த படத்தோட டே 6 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 94 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 14 லட்சம். ஸோ டோட்டலாக ஆந்திரா தெலுங்கானாவில் 16 கோடியே 14 லட்சமும், வேர்ல்டு வைடு 19 கோடியே 81 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படம் ஒரு வெற்றி படமாக தான் அமையுது. ஏன்னா 11 கோடிக்கு தியேட்டர்கள் ரைட்ஸ் போயிருந்தது. இன்னும் 2 நாளில் இந்த படம் வந்து பிரேக் ஈவன் பண்ணிடும். அப்புறம் குருவாயூர் அம்பல நடையில் அப்படிங்கிற மலையாள படம் டே 21 கேரளாவில் 35 லட்சம், வேர்ல்டு வைடு 40 லட்சம். ஸோ டோட்டலாக இந்த படம் கேரளாவில் 45 கோடியே 70 லட்சமும், வேர்ல்டு வைடு 86 கோடியே 68 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 20 கோடி, ஆல்ரெடி ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட் எடுத்திருக்கு. டர்போ இந்த படத்தோட டே 14 கேரளாவில் பார்த்திங்க அப்படின்னா 60 லட்சம், வேர்ல்டு வைடு 95 லட்சம். ஸோ டோட்டலாக கேரளாவில் 33 கோடியே 91 லட்சமும், வேர்ல்டு வைடு 72 கோடியே 13 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் 45 கோடி. அப்புறம் தலவன் அப்படிங்கிற படம் டே 13 34 லட்சம் கேரளாலையும், 38 லட்சம் வேர்ல்டு வைடு கலெக்ட் பண்ணியிருக்கு. 11 கோடியே 41 லட்சம் கேரளாலையும், 13 கோடியே 61 லட்சம் வேர்ல்டு வைடு கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ மலையாள படங்களை பொறுத்தவரையும் எல்லா படமுமே சின்ன பட்ஜெட்டில் வரதா இருக்கட்டும், பெரிய பட்ஜெட்டில் வர படங்களாக இருக்கட்டும், எல்லாமே இந்த வருஷம் பெரிய ஹிட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 படங்கள் மட்டும் பெரிய தோல்வியை சந்தித்தாலுமே, ஆனால் மோஸ்ட்லி அவங்களுக்கு அந்த ஹிட் அப்படிங்கிறது ரொம்ப அதிக பர்சன்டேஜ் இருக்குது இந்த பெரிய படங்களை பொறுத்தவரையும். ஸோ அதில் மலையாள படங்கள் பெரிய இடத்துல இருக்குது, இப்போதைக்கு டாப்பில் இருக்குது இந்த வருஷத்தில் மற்ற இண்டஸ்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது. அப்புறம் அரண்மனை 4 இந்த படத்தோட 34வது நாள் வசூல், தமிழ்நாட்டில் 19 லட்சம், வேர்ல்டு வைடு 37 லட்சம். இதில் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் மட்டுமே ஒரு 16 லட்சம் கிட்ட வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் தமிழ்நாட்டில் டோட்டலாக 65 கோடியே 9 லட்சம், வேர்ல்டு வைடு 101 கோடியே 2 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. பிடி சார் திரைப்படம் வந்து வெற்றி படமா தோல்வி படமா, இதுக்கு சக்ஸஸ் மீட்லாம் வச்சுட்டாங்களே அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு. வழக்கமாக தோல்வி படங்களுக்கே சக்ஸஸ் மீட் அதிகமாக நடக்குது, வெற்றி படங்களை விட தோல்வி படங்களுக்கு அதிகமாக நடக்குது. இருந்தாலும் பிடி சார் வந்து தோல்வியா வெற்றியா அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். தமிழ்நாட்டில் 25 லட்சம், வேர்ல்டு வைடு 27 லட்சம் 13வது நாள். ஸோ டோட்டலாக 11 கோடியே 14 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 12 கோடியே 86 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 10 கோடி, தேட்ரிக்கல் ரைட்ஸு 7 கோடி கிட்ட போயிருந்தது. ஸோ இந்த படம் வந்து ஒரு 13-13.5 கோடியை வந்து வசூல் பண்ணிச்சுன்னா இந்த படம் வெற்றி படம். ஸோ கண்டிப்பாக அதை ஒரு 2 நாளில் இந்த வீக்கெண்டுக்கு முடிகிறதுக்குள்ளே அதை பண்ணிவிடும். அப்படின்னா இந்த படம் வந்து ஒரு வெற்றி படமாக தான் அமையுது. ஏன்னா வெற்றி வர்றதுக்கு முன்னாடியே ஒரு 2 நாளுக்கு முன்னாடியே சக்ஸஸ் மீட்டை கொண்டாடிட்டாங்க. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும்ல இது பக்கத்தில் வந்துருச்சா, இது பண்ணிடுமா பண்ணாதா அப்படிங்கிறது. ஸோ அதனால் பண்ணிடுச்சு. அப்புறம் ஹிட் லிஸ்ட்டு டே 6 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 10 லட்சம், வேர்ல்டு வைடு 12 லட்சம். ஸோ டோட்டலாக 1 கோடியே 20 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 1 கோடியே 36 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு.
ஸோ இந்த படமுமே வந்து ஒரு புது ஹீரோவோட படம் இவ்வளோ வந்திருக்கு, 6வது நாள் வரையும் நம்ம கலெக்ஷன் சொல்கிற அளவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறதே பெரிய விஷயம். அப்புறம் கருடன் இந்த படத்தோட Day 6 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 2,21,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 17 லட்சம், அப்புறம் ஓவர்சீஸில் 38 லட்சம், வேர்ல்டு வைடு 2,76,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு Day 6. ஸோ கருடன் படத்தோட டோட்டல் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் மட்டுமே 23,43,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2,32,00,000, ஓவர்சீஸில் 8,57,00,000, வேர்ல்டு வைடு 35,15,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ சூரிய அவர்களோட இதுக்கு முந்தைய படமான விடுதலை அப்படிங்கிறது அது வேறு, இதுக்கு முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம். அது வெற்றிமாறனோட டைரக்ஷனில் வேறு யார் நடிச்சிருந்தாலுமே அப்படிப்பட்ட ஒரு ஓப்பனிங் இருந்திருக்கும், அப்படிப்பட்ட ஒரு வசூல் இருந்திருக்கும். அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இப்போது சூர்யா அவர்கள் நடித்த இந்த கருடன் படமுமே கிட்டத்தட்ட அப்படிப்பட்ட ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த வருஷத்தில் 2வது பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்டர்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சூர்யா அவர்களோட படம் வந்து இந்த வருஷம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த வருஷம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட லால் சலாம், சிவகார்த்திகேயன் அவர்களோட அயலான், அப்புறம் கேப்டன் மில்லர் தனுஷ் அவர்களோட கேப்டன் மில்லர், சைரன் ஜெயம் ரவி அவர்கள், அப்புறம் ஹரி நம்ம விஷாலும் சேர்ந்து காம்போவில் வந்த படம் ரத்னம், இவ்வளோ பெரிய காம்பினேஷன், இவ்வளோ பெரிய ஹீரோக்களோட படங்கள் வந்துமே இந்த வருஷம் இதெல்லாம் பிளாக் பஸ்டர் ஆகலை. இந்த வருஷம் அரண்மனை 4 தான் முதல் பிளாக் பஸ்டர். 2வது பிளாக் பஸ்டர் காமெடி நடிகர் ஹீரோவாகி இங்கே இருக்கக்கூடிய ஹீரோக்கள் செய்ய முடியாத விஷயங்களை ஒரு காமெடியன் செஞ்சுருக்காரு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ கருடன் வந்து ஒரு சாதாரண வெற்றி கிடையாது, ரொம்ப முக்கியமான ஒரு வெற்றி. எப்படின்னா, ஒரு கிரிக்கெட் நீங்கள் விளையாண்டுட்டு இருக்கும்போது ஒரு போலர் வந்து லாஸ்ட்டில் வந்து ஒரு 50 ரன் அடித்து கொடுத்தா எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து இப்போ கருடன் நடந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் சூரிய இப்போ பண்ணியிருக்காரு. ஸோ இனிமேல் அவர் நல்லா பேட்டிங் ஆடுவாரா, இனிமேல் அவர் இதே மாதிரி தான் அவருக்கு போகுமா அப்படிங்கிறது இனிமேல் அவர் பண்ணக்கூடிய படங்கள் வச்சு தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ விடுதலை 2க்கு ஆல்ரெடி ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இது இல்லாமல் நிறையா படங்கள் அவர் கதாநாயகனாகவும் புக் ஆகியிருக்காரு. இனிமேல் அவர் பெரிய ஹீரோவாக வரப்போகிறாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஸ்டெப்பு போய்கிட்டு இருக்கு. அது நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் டாப் 5 தமிழ் மூவிஸ் 2024 2024 அதிக வசூல் செய்த திரைப்படங்களில் முதலிடத்தை பிடிச்சிருக்கிறது அரண்மனை 4 101,02,00,000, அயலான் 81,23,00,000, கேப்டன் மில்லர் 76,11,00,000, கருடன் 35,15,00,000, லால் சலாம் 33,18,00,000. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷத்தோட 2024 அதிக வசூல் தமிழ் சினிமா பட்டியலில் வெறும் 6 நாளில் 4வது இடத்தை பிடிச்சிருக்கு நம்ம சூர்யா அவர்கள் நடித்த கருடன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இவ்வளோ பெரிய ஹிட்டாக இது அப்படின்னு வாயை பழக்கிற அளவுக்கு தான் ஒரு மிகப்பெரிய எதிர்பாராத ஒரு வெற்றி இந்த படத்துக்கு கிடச்சிருக்கு. இந்த படம் லைஃப் டைம் கலெக்ஷன் எவ்வளோ வரும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.